ஹாய் கைஸ், ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் லவ் பண்றாங்க. கேட்கறதுக்கு வியர்டா இருக்கலாம், பட் ஸ்டோரியை ஃபுல் ஆக்கிங்க. ஸோ இந்த வீடியோல புதுசா எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன மெலன்கொலியாங்க கூடிய டிராமா பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிற கொரியன் சைனீஸ் டிராமா அப்டேட் பத்தி நான் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2021ல கொரியால ரிலீஸ் ஆன ஒரு டிராமா தான் மெலன்கொலியா. இதுக்கு ஐஎம்டிபில 7.3 ரேட்டிங்ஸும் மை டிராமா லிஸ்ட்ல 7.7 ரேட்டிங்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிராமாவோட பிளாட் என்ன அப்படின்னா, மேக்ஸ் மேல பயங்கரமான ஒரு லவ் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின். ஹீரோக்கும் மேக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். பாக்குறது எல்லாத்தையும் மேக்ஸோடய கனெக்ட் பண்ணிப்பான் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். பட் பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களால தனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படிங்கறத ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோயின் நம்ம ஹீரோ படிக்கிற அதே ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா ஜாயின் பண்றாங்க. ஹீரோக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அவனை மறுபடியும் பழைய மாதிரி மாத்துறாங்க. இவங்க 2 பேரும் பழகுறத தப்பா போர்ட்ரேட் பண்ணி டீச்சரை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுறாங்க. 4 வருஷம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினியும் மறுபடியும் சந்திச்சுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், நம்ம ஹீரோயினுக்கு நடந்த அநீதி, இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோ வந்து முயற்சி பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஆரம்பத்திலேயும் ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல லைட்டா கிரஷ் இருந்திருக்கும். இந்த சந்திப்புக்கு அப்புறம் அது காதலா மாறுது. இந்த மாதிரி பயங்கர லவ் அண்ட் எமோஷனல் கலந்து ஒரு மாதிரி விறுவிறுப்பாவே இந்த ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுல மொத்தம் 16 எபிசோட் இருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே தான் இருக்கும். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய காதல் அது ரொம்பவே அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. மேக்ஸ்ன்னு சொன்னதுனால ஒரே எஜுகேஷனா வரும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பயங்கர எமோஷனலான ஒரு டிராமா. சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது, ஆனா லவ் அண்ட் எமோஷனல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த டிராமாவை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு எபிசோடும் நமக்குள்ள ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். என்னோட ஃபேவரட் டிராமா லிஸ்ட்ல நான் இதையுமே ஆட் பண்ணிட்டேன். சோ ஏற்கனவே இந்த டிராமாவை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூவையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.